స్నేహమో ప్రేమమో ఈడిలా నిర్ణయమో వేరిలా మాయమో కేంద్రియే సుఖమో యావమే మారదే భూమిదానిదమో చక్కరే చక్కరే చక్కరే. இன்னும் யாரையுமே காணோம். வீடு அமைதியாக இருக்கு. அம்மா சர்ப்ரைஸ். நீ கமலி, நீ இப்போ வந்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ எப்படி எதிர்பார்ப்ப? ஒரு ஃபோன் கூட எனக்கு பண்ணலை. நீங்கள் மேடம் படிப்ஸு பிஸியாக இருப்பீங்கன்னு நினச்சேன். இருடி, ஒரு 10 நிமிஷம் நான் ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன். என்ன கமலி, பூர்வி வந்துட்டாளா? வந்துட்டா அத்தை, ட்ரெஸ் மாற்ற போயிருக்கா. இன்னுமா அதிசயமாக இவெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கா? ஏன்டி நான் வரக்கூடாதா? வரக்கூடாதுன்னு இல்லை, வரவே வராத ஆள் வந்திருக்கேன்னு சொன்னேன். சரி, 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், போய் போட்டு கிளம்புங்க, நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கா? எதுக்குட்ட? லூஸு, கோயிலுக்கு எதுக்கு? சாமி கும்பிட தானே போவாங்க. பாருங்க தேன லூஸுன்னு சொல்கிறா. கல்யாண வயசு வந்துருச்சு, இன்னும் சின்ன பிள்ளைகளாகவே இருங்க. கிளம்புங்க, நானும் கிளம்பிட்டு வந்தேன். டே மச்சான், எதுக்கு என்ன வர சொன்னேன்? உனக்கு கொஞ்சம் கூட சொரணையே இல்லையாடா? அந்த 2 பொண்ணுங்க நம்மளை கேவலப்படுத்தி சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டாளுங்க. எனக்கு கோவம் இல்லாமலாம் இல்லைடா, என்ன பண்ணுறது? நம்ம என்ன தான் பண்ணுறது? சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் எதுவும் முடியலை, நான் முடியவும் விட மாட்டேன். என்ன நம்மளை அவமானப்படுத்திட்டாளுகள்ல, அவளுகளுக்கு இருக்குது. டே மச்சான், என்னடா பண்ண போகிற? அந்த பூர்வியை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. பாரு என்ன நடக்குதுன்னு. என்னடா பண்ண போகிற சொல்லு, எதுவும் தப்பாயிர போகுது. கோயிலுக்கு போகலாம், வரியா? எதுக்குடா கோயிலுக்கு இந்த நேரத்தில்? சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகணும்னு எதுவும் வேண்டுதல் இருக்கா என்ன? ஒரு சிறப்பான சம்பவம் கோயிலில் இருக்குது, வரேன்னா வா. என்னடா பண்ண போகிற சொல்லு. போன வாரம் சாட்டர்டே நிதுஷாவையும் பூர்வியும் நான் கோயிலில் பார்த்தேன். அதுக்கு என்ன? போன வாரம் நீ எதுக்கு கோயிலுக்கு போன? கண்டிப்பாக இந்த வாரமும் உங்கள் கோயிலுக்கு வருவாங்க, அதான் வா போகலாம் வா. என்னமோ சொல்கிற, சரி வா போகலாம். அம்மா நாங்கள் ரெடி ஆகிட்டோம், நீ வர்றியா என்ன? நான் கிளம்பிட்டேன், போவோமா? என்னம்மா சேலை இது? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, நீ வா. இந்த வயசில் எப்படி அழகாக இருக்கீங்க த. நீ வேற சும்மா இருட்டி, 2 பேரும் நீ இப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ண வேண்டியது. நீங்கள் 2 பேரும் சாமி கும்பிட்டுருங்க, நான் பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தானே. இங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. சரி த, போயிட்டு வாங்க. வாடி, நம்ம அந்த சைடு போகலாம். இங்கே ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெளிச்சத்தில் போய் நிற்கலாம் வா. நீ சொல்கிறது சரிதாவா, போகலாம். பூர்வி, உனக்கு என்னாச்சு? ஏன் அந்த சைடே தேம்பி பார்த்துட்ருக்க? பூர்வி, நானும் பார்த்துட்ருக்கேன். வந்து ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கு, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை கமலி, யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரியே தோணிக்கிட்டே இருக்கு. யாரும் நம்மளை ஃபாலோ பண்ண, நீ அது எதுவும் நினைக்காம வா போகலாம். அது இல்லை, ஆனால் வீட்டு யாரும் இல்லை, வா போகலாம். அத்தை வந்திருப்பாங்க, தேட போகிறாங்க, வா. டி மச்சான் நெல்லு, என்னடா பண்ண போகிற? மச்சான், நீ பண்ணுறதெல்லாம் எதுவும் பார்த்தா எனக்கு சரின்னு தோணலை. தயவு செஞ்சு தேவையில்லாமல் எதுவும் பண்ணாத, பிரச்சனை ஆகிட போகுதுடா. பிரச்சனை ஏன்னா ஆகிட்டு போகுது, என்னை அவமானப்படுத்தினால அவருக்கு நான் தண்டனை கொடுத்தே தீருவேன். மச்சான், நான் சொல்கிறத கேளு. என் கூட வரதா இருந்தா வா, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. என்ன அத்தையை போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னவளை ஆளையே காணும். டே மச்சான், வேணாண்டா. நீ வாயை மூடிட்டு போடா. எனக்கு அவ கொடுத்த அவமானத்துக்கு இப்போ அவன் அவமானப்பட போகிறான். மச்சான் வேண்டாம் மச்சான், எனக்கு பயமாக இருக்குடா. சும்மா பயமாக இருக்குன்னு உன்னை எந்த நான் அவமானப்படுத்தினான்? இருக்கிறேன்னா இரு, இல்லைன்னா கிளம்பி போனோம், அப்படியே வந்துட்டு சொல்லிட்டேன். ஐயோ, நீங்கள் யாரு? பூர்வியில் இங்கே இருந்தா எனக்கு தெரியாம என் பின்னாடி வந்து தாடி கட்டிட்டு யார்? ஸோ என் கையில் தாடி. எனக்கு ப்ளீஸ் அல்லாதீங்க, சத்தியமாக நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் பூர்வின்னு நினச்சி தான். ஆனால் நீங்கள் சாரி, எனக்கு பூர்வின்னு நினச்சி தான். இங்கே உண்மையாகவே பூர்வின்னு நினச்சி தான் இவன் இப்படி பண்ணான். சாரிங்க. பூர்வி, கமலி, என்னது நீ நினைச்சு எனக்கு தாடி கட்டிட்டா? ரஞ்சித், நீயா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுதா? அவன் என் அக்கா. ஏ பூர்வி, நிறுத்து. நீ நினச்சி தான் அவன் அப்படி பண்ணான். அது உங்கள் அக்காவாக இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நீ பண்ணதுக்காக தான். நான் என்னடா பண்ணேன்? நீங்கள் தப்பு பண்ணீங்க, அதை கேட்டேன். அதுக்கு நான் எங்கள் அக்கா, அது எங்கள் அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? மரியாதையாக சொல்கிறேன். பூர்வி இரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இங்கே வந்திருக்கவே கூடாது. வந்தது ஏன் தப்பு தான்.
என்னாச்சுமா? ஏன் ரெண்டு பேரும் அழுதுட்டு நிற்கிறீங்க? கமலி இது யார் கமலி இப்படி பண்ணா? அத்தை, பூர்வின்னு நினச்சி அந்த அவன் அப்படி எனக்கு இப்படி பண்ணிட்டாத்த. பொறுக்கியாடா நீ? இரு, இப்போவே நான் போலீஸுக்கு கூப்பிட்றேன். என் பொண்ணோட வாழ்க்கை அவள் இன்னைக்கு தான் வந்தானா? நான் எங்கள் அக்காவுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஆண்டி தப்பு தான், ஆனால் நாங்கள் நீ இந்த சைடு வா, நான் பேசிக்கிறேன். பூர்விக்கு கட்ட வேண்டியதை தாம்மா மாற்றி கட்டிட்டான். அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ உங்கள் பொண்ணு பூர்வியோட விருப்பப்படி தான் இது நடக்கிறதா இருந்துச்சு. இப்போ உங்கள் பொண்ணு ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறதுனால அவன் மாற்றி கட்டிட்டான். அதுக்கு என்ன பண்ணுறது? போலீஸை கூப்பிட்றதுன்னா கூப்பிடுங்க, உங்கள் பொண்ணையும் தான் விசாரிப்பாங்க. பூர்வி சொல்லி தான் அவன் இங்கே வந்தான். நீ சும்மாறா. அம்மா, அவங்க போய் சொல்கிறாங்கம்மா. உண்மையாகவே எனக்கு எதுவும் தெரியாது. நிறுத்திடி. நீ எவ்வளோ போய் தான் சொல்லுவேன்? உன்னால் உங்கள் அக்காவோட வாழ்க்கை போச்சு. நீ சொல்லாமே அவன் தாலி கட்டுற அளவுக்கு துணிஞ்சிருப்பான். போதும், இதோட நிறுத்திக்கோ. இன்னும் நீ யாரோ நான் யாரோ? நீ என் பிள்ளையே இல்லை. வா கமலி, நம்ம போகலாம். அவரை பிள்ளைன்னு வளர்த்ததுக்கு அவன் எனக்கு கொடுத்த பரிசு பார்த்தியா கமலி? என்னை மன்னிச்சிரு கமலி. வா, நம்ம போகலாம். என்ன பண்ணுற? வா, நம்மளும் போகலாம். அது இல்லைடா பூர்வி, வாடான்னு. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஹலோ நீது, நான் பார்க்கணும். கோயிலுக்கு வரியா? இங்கே தானே இருக்கேன்னு சொன்னா. இங்கே நிதுஷா. பூர்வி, என்னாச்சு பூர்வி? ஏன் அழுகிற? என்னை மன்னிச்சிருடி. என்னால் தான் உனக்கு இத்தனை பிரச்சனை. நான் நிற்க நான் தான் பேசியிருக்கணும். அந்த ரஞ்சித்தை நான் போய் என்ன பண்ணுறேன்னு பாரு. அதேனா ப்ளீஸ் வேண்டாம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் என்ன நம்ப போகிறதில்ல, என்னையும் வீட்டில் ஏற்றுக்க போகிறதில்ல. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. என்னால் தான் என்னை மன்னிச்சிரு பூர்வி. நிதுஷா, நான் உனக்காக நின்னேன். அதை நான் தப்பு சொல்கிறேன். தயவு செஞ்சு எனக்காக நீ அழுக. எங்கள் அம்மாவே என்னை நம்பலை. இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கு? எங்கள் அம்மா என்னை நம்பலங்கும் போதே எனக்கு மனசு விட்டுருச்சு. யார் சொல்லியிருந்தாலும் எங்கள் அம்மா என்னை நம்ப மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சி பார்த்தது கூட இல்லை. இப்போ அவங்களே விடுங்க நிதுஷா, என்னை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் பிள்ளையே இல்லை அவங்களுக்கு. மச்சான், இங்கே ஒரு பிரச்சனை. நீ பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வர முடியுமா? சிவா பூர்வி, என்னை மன்னிச்சிருடி. நீ எப்படி மன்னிப்பு கேட்குற? என்னன்னா இப்போ உங்கள் அக்கா வாழ்க்கையே போச்சு. அவன்கிட்ட நான் தான் ரூடாக நடந்திருக்கணும். உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நீத்து, தயவு செஞ்சு அழுகாத. நீ எங்கேயும் போவேனா? உனக்கு நான் இருக்கேன். நீ என் கூட வேறு எங்கள் வீட்டுக்கு போகலாம். என் கூட வந்துடு. உனக்கு தெரியாத என்ன? நம்ம அம்மாங்களை பற்றி உனக்கு தெரியும்ல. நான் உன் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக உனக்கும் நிறைய பிரச்சனை வரும். நான் போகிறேன். எங்கடி போவேன்? எங்கேயாவது இந்த உலகத்தை விட்டு செத்து போயிடலாம் போல இருக்கு. பூர்வி, அப்படி சொல்லாத. அடி வாங்குவேன்ட்டு. உனக்கு நான் இருக்கேன். உன்னை யாருமே வேண்டாம். நான் உன் கூட வந்துடுறேன். என் வீட்டை விட்டு வந்துடுறேன். மச்சான், என்ன ஆச்சுடா? எதுக்கு கோயிலுக்கு வர சொன்ன? அங்கே பாரு. பூர்வி, என்னாச்சு பூர்வி? ஏன் அழுகிற? நிதுஷா, இப்போ நம்ம இங்கேருந்து போகலாம். வா. என் ஃப்ரெண்டு நான் எப்படி விட்டுட்டு எங்கே அடி வருது? நீ வா போகலாம். அது இதுதான் நடந்தது. நீ வா, நம்ம அந்த ரஞ்சித்தை போய் ஒரு வழி பண்ணிட்டு வந்துடலாம். சரி, வேண்டாம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. எங்கள் அம்மாவும் நான் தான் அவனை வர சொன்னங்கிற வரையும் பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் போய் அவனை அடித்து அவன் உண்மையை சொல்லி இதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவனே இதுக்கப்புறம் உண்மையை சொன்னாலும் நான் தான் சொல்ல சொன்னேன்னு தான் எங்கள் அம்மா நினைப்பாங்க. அவங்க இதுக்கப்புறம் என்ன அவங்க பிள்ளைய நினைக்க மாட்டாங்க. உனக்கு நான் இருக்கேன். நீ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. வா, உன் வீட்டுக்கு நீ போவேணா. நீ எங்கேயுமே போவேணா. இதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன். என் கூட வா, போகலாம். எங்கே வான்னு சொன்னேன்.